இது ஒரு கிரிமினல் கட்சி என்பதை விட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கிரிமினல்களை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் பொய்கள் உண்டோ அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கட்சி, அதை செய்து கொடுப்பதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய ஒரு கட்சி. இதுதான் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது. அப்ப பாவிகளேன்னு சர்ச்சில் டெய்லி எங்களை கூப்பிடுறானேடா, அப்ப அவன் மேல என்னடா கேச போட்டிருக்கே இதுவரை அந்த நாட்டுல? வரலாற்றில் இவன் செய்த விஷயத்தை சொன்னால் கேசா? ஏன்னா இவன் டெய்லியாக இஸ் அபியூசிங் மீ. என்ன பார்த்து பாவின்னு சொல்றதுக்கு இவன் யாரு? நான் சட்டத்தோடு ரைட் சைடுல இருக்கேனா ராங் சைடுல இருக்கேனான்னு கேட்கல. நான் தர்மத்தோடு ரைட் சைடுல இருக்கேனா ராங் சைடுல இருக்கேனா? இங்க பெரிய ஜட்ஜுங்கிறது என் மனசாட்சி. என் மனசாட்சியின் கூட எனக்கு அடுத்த ஜட்ஜு யாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம ஒரு பாவத்தை பண்ணினேன்னா அடுத்தது என் தலைமுறைக்கு அது போய் சேருமே. நான் ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா அது என் குடும்பத்தையும் என் சமுதாயத்தையும் அது பாதிக்குமே. இந்த சம்பவம் நடந்து வெகு சில மணி நேரங்களுக்குள்ளேயே இதுல எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்கோ இந்த இதுல சம்பந்தப்படவில்லைன்னு உடனடியாக ஒரு அறிக்கை வருகிறது. அதுக்கிடையில் நீங்க எப்படி ஒரு விசாரணையை முடித்து அதுக்குள்ள அது இல்லைன்னு முடிவு பண்ண முடியும்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ரிமாண்டுக்கு வந்த நெஞ்சுவலி, ஜாமீனுக்காக உடனே குறைந்த அதிசயம், திமுக நிர்வாகி அலப்பறை. செயின்ட் சேவியர் குறித்த பேச்சுக்காக ஹிமாச்சல பிரதேசம் சென்று கௌதம் கட்டாரை கைது செய்த கோவா போலீஸ். தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் அர்த்த சாஸ்திரம், மனுஸ்மிருதி, பாரதிய பண்பாடு குறித்து பாடம் இடம்பெற வேண்டும், உச்சநீதிமன்ற நீதிபதி. வங்கதேச காளி கோவில் பூசாரி நயன் சாது அடித்து கொலை. துப்பாக்கி சூட்டில் உயிர் தப்பிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. தமிழகத்துல ஒரு அதிசய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, ரிமாண்ட் வந்த உடனே நெஞ்சுவலி, ரிமாண்டுன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஜாமீனுக்காக அந்த நெஞ்சுவலி குறைஞ்சது, அதுக்கப்புறம் திரும்ப அந்த நெஞ்சுவலி கூடி விட்டது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, திருச்சி மாவட்டம் மணப்பாறையில தான் நடந்திருக்கு. யார் இந்த அதிசயத்தை நிகழ்த்தியவர் அப்படின்னு பார்த்தா, திருச்சியினுடைய கிழக்கு ஒன்றிய செயலராக இருக்கக்கூடிய, திமுக செயலராக இருக்கக்கூடிய ஆரோக்கியசாமி என்பவர். ஏன்னா ஏற்கனவே இவர் மேல நிறைய மணல் கடத்தல் பிரச்சனைகள் அதெல்லாம் இருந்தது. முன்பே கூட அவர் ஒரு முறை டிஎஸ்பி நினைக்கிறேன், பெண் காவலர், அவங்களை இவர் இதே போல கைது செய்ய போன பொழுது அவர் ரொம்ப அனாவசியமாக பேசி அவர் மேல வழக்குகள்லாம் கூட இருக்கிறது. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பாஜகவினுடைய ஒரு பாஜக கட்சியை சார்ந்தவரை ஒருவர் இவர் சமீபத்தில் 2-3 நாளுக்கு முன்னாடி அடித்திருக்கிறார். அது சம்பந்தமாக அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே அதுக்காக இவர்கள் போலீஸ்காரர் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து கைது செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போ கைது சென்ற பொழுது உடனே ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் சூழ்ந்து கொண்டு கைது செய்யவிடாமல் தடுத்தெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதையெல்லாம் மீறி காவல்துறையினர் கைது செய்து கொண்டு வரும் பொழுதுதான் இவர் உடல்நிலை சரியில்லை, நெஞ்சுவலி அப்படின்னு எல்லாம் சொல்லி மருத்துவமனையில் ஒரு சீனை போட்டிருக்கார். மேஜிஸ்ட்ரேட் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட்டே அங்கே நேரம் வந்துட்டார் மருத்துவமனைக்கு. அப்போ அவர் கேட்கும்போது டாக்டர்கள் கிட்ட என்ன சொல்கிறாங்க, டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை அவருக்கு எதுவும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா அவர் பரிசோதனை செய்யவே விட மாட்டேங்கிறாரு, எதுவும் நாடகம் ஆடுகிறார் போல இருக்கு அப்படின்னு டாக்டர்கள் அவர்களிடத்துல தெரிவிக்கவே மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்லியிருக்காரு, உடல் நலம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ரிமாண்ட் பண்ணிட்டு ஜாமீன் போட்டு தர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் எனக்கு நெஞ்சு வலி இல்லை, எனக்கு வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேகமாக இவர் மறுத்திருக்கார். உடனே ரொம்ப கடுப்பான மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு 15 நாள் ரிமாண்ட் போட்டு சைன் போட்டிருக்காரு. உடனே அது சொன்ன உடனே திரும்ப எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப மருத்துவமனையில் அவர் இருக்கிறார். இன்னும் மருத்துவமனையில் தான் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. பரவாயில்ல, அதாவது மன்னன் எவ்வழி அவ்வழி மக்கள்பாங்க. கருணாநிதி இதே மாதிரி கைது செய்யப்படும் போது ஐயோ அடிக்கிறாங்களே, அம்மா அடிக்கிறாங்களேன்னு அவரு ஒரு சீனை போட்டார். நம்ம செந்தில் பாலாஜியை அரெஸ்ட் பண்ண போகும்போது அவருக்கு திடீரென்று நெஞ்சு வலி வந்தது. கடைசியில் என்னடானா, நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்க மாட்டோம், தனியார் ஆஸ்பத்திரியில தான் இருப்போம்னு
கோபாலபுரம் குடும்ப ஆஸ்பத்திரியான காவேரி ஆஸ்பத்திரியில போய் அவர் சூப்பரா போய் படுத்துக்கிட்டாரு. ஸோ இப்ப தொண்டமைப்பு அதை பின்பற்ற, ஏன்னா அவர் ஜெயிலில் இருக்க வேண்டியது. அப்ப எவ்வளவு நாள் ஜெயிலுக்கு போகாம இருக்கணுமோ அந்த அளவு காவேரி ஆஸ்பத்திரியில இருந்தாரு. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம எங்கேயுமே பெயில் கிடைக்கலன்னு கொண்டு போனதுக்கு அப்புறம் ஜெயில இவருக்கு ராஜா ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இது ஒரு கிரிமினல் கட்சி என்பதை விட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கிரிமினல்களை பாதுகாப்பதற்கு என்னெல்லாம் பொய்கள் உண்டோ அது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கட்சி, அதை செய்து கொடுப்பதற்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்யக்கூடிய ஒரு கட்சி. இதுதான் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்தது இதுல நீங்க கவனிக்கணும் என்ன அப்படின்னா, முதல்ல நெஞ்சு வலி, சரி உடனே ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்ல, ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றாரு, உடனே இல்ல சரியாய் போடுச்சு இல்ல, அப்ப வா அப்ப இந்த ரிமாண்ட் அப்படின்னு சொன்னோடனே திருப்பி நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில படுத்துக்கிட்டார். இப்ப நியாயத்துக்கு என்ன பண்ணிருக்கணும், உடனே பிடிச்சு ஜெயில போட்டிருக்கணும். இவருதான் இப்படி ஏற்கனவே இவர் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சது இல்ல, அதுக்கப்புறம் ஏங்க இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன்னு உள்ள தூக்கி வச்சிருக்கணும். இது ஒரு நடக்கல. அப்ப எங்க இருந்து அழுத்தம் போயிருக்கு. இப்ப அப்போ ஒரு நீதிபதி ஒரு உத்தரவு கொடுத்தாலும் அந்த நீதிபதிக்குள்ள உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் பைபாஸ் செய்வதற்காக இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்டுகள் வேலை செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் இருக்கிறதுங்கக்கூடியது இந்த காமெடியிலையும் நம்ம பார்க்கணும். இது விஷயம் காமெடி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. அடுத்தது இன்னொரு இதை கவனிக்கணும் அப்படின்னா, பதவி இல்லைன்னு சொன்னா எந்த திமுக காரனும் வீரங்கீரம் ஒரு மண்ணாங்கட்டி இந்த பயலுக்கு கிடையாது. பதவி இருக்குங்கக்கூடிய ஒரு காரணத்தினாலதான் சொல்றானுங்க. பதவி இல்லைன்னு சொன்னா ஐயோ திருப்பி நெஞ்சு வலி பயப்பட தானே செய்யறான். அப்போ போலீஸ், ரெவென்யூ இந்த மாதிரியான அதிகாரிகள் ஆதரவு இருந்தால், ஆட்சி அதிகாரம் இருந்தால் இவர்கள், அதனால இயல்பாகவே இவர்கள் கோழைகள். கருணாநிதியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே அப்படித்தான். அதிகாரம் இருந்தாச்சுன்னா இவங்க பேசக்கூடியதை பார்த்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஓஹோ திமுக காரங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுகள். இந்த நம்ம வடிவேலு காமெடி மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிம்போ அப்படி இல்லை, அதுக்கு உதாரணம் தான் இந்த திமுக கட்சி. அதனால இது கிரிமினல்களின் கட்சி, கோழைகளின் கட்சி, அரசு அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யும் கட்சி. இப்ப கூட பாருங்க, நீதிபதி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னும் இந்த ஆள் அரெஸ்ட் ஆகல. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம தாம்பரம் கமிஷனரேட்டுக்குள்ள இந்து முன்னணியை சார்ந்த சந்தானம் அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார், ஒரு நில அபகரிப்பு வழக்கு. இப்ப அதுல அதுல அந்த எவிக்ஷனுக்கு வர்றாங்க அபிஷியல்ஸ், அதை ஒரு திமுக காரன் தடுக்கிறான். அதை திமுக காரன் தடுத்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னான்னா, அவருக்கு மேல வழக்கு வருது. அந்த வழக்கில் அவர் கைது செய்யப்படவில்லை. அவர் பெயிலுக்கு அப்ளை பண்றாரு, கோர்ட்டு பெயில் கொடுக்கல. ஆனால் அவரை இன்னும் தேடப்படக்கூடிய குற்றவாளி அப்படின்னு சொல்றாங்க. அவர் எல்லா நிகழ்ச்சியிலும் ஊர் முழுக்க போய் கலந்துகிட்டு இருக்காரு. அப்போ நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் நடவடிக்கை எடுக்காது காவல்துறை. இதே இந்த கேஸ்லயும் நீதிபதி பார்த்து ரிமாண்ட்ட்டாரு, கோர்ட்ல அவன் ஆஸ்பத்திரியில வச்சே சொல்லிட்டாரு, சார் இது நடிக்கிற மாதிரி இருக்கு, செக்கப்புக்கே விட மாட்டேங்கிறாங்கன்னு. அதுக்கப்புறமும் பண்ணலன்னா இப்ப நீதிபதிக்கு என்ன மரியாதை? அப்ப ஏதோ ஒரு இடத்துல சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பை சொன்னதுனால் நாங்கள் திருப்பரங்குன்றத்தில் கேட்கவில்லை, அது மதவாத தீர்ப்பு. இவனுக்கு தானே சொன்னானுவ, ஏன்டா இதுல எங்கடா மதவாதம் இருக்கு? பண்ண ரவுடித்தனம் தானே. அதனால திமுக காரன் எந்த நீதிமன்றத்தையும் மதிக்க மாட்டான். இவர்கள் ஜனநாயக விரோதிகள். இவனுக்கு இந்த நாட்டுக்கு இருக்கிறதே கேடு. ஜனநாயகத்தை குழி தோண்டி போதச்சு. இந்த நாட்டுல ஒரு லா அண்ட் ஆர்டர் இருக்கக்கூடாது, ரவுடிகளின் ராஜ்யம் தான் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று வேலை செய்யக்கூடிய, இதையே முழு நேரமாக இப்படியே இயங்கக்கூடிய கட்சி தான் திமுக. இது இன்னைக்கு மேலும் நிரூபணமாக இருக்கிறது. இதுல பார்த்தாங்கன்னா பாஜகக்காரர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுனாலதான் இந்த எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருப்பான். ஏன்னா இப்ப காவல்துறையே இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் ரிஸ்க் எடுத்து கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தவன போய் அடிப்பான். இப்ப ஜட்ஜே சொல்லிவிட்டாரு, மஜிஸ்ட்ரேட்டே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கூட பண்றாங்க அப்படின்னா இந்த காவல்துறை எப்படி செயல்படும்? காரணம் என்ன? தேர்தல் முடிஞ்சாச்சு.
இன்னும் பல இடங்கள்ல வந்து இப்போ காவலர்கள் பலர் வந்து விட்ரா பண்ண தொடங்கிட்டாங்க, அந்த எலெக்ஷனுக்காக வேண்டி போட்டிருக்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஸோ அப்போ அது வரை கொஞ்சம் சட்டத்துக்கு பயந்துகேந்து வேலை நடந்தது. இப்ப அந்த பிடி தளர்ந்த உடனே மீண்டும் திமுக முருங்கமரம் ஏறிடுச்சா? இப்ப புரிஞ்சுதான் ஏன் இந்த தேர்தலில் எல்லா அதிகாரிகளையும் இவங்க நிறைய பேரை மாத்தினாங்க. இப்போ அப்பவும் நான் திருப்பியும் சொல்றேன், தேர்தல் அதிகாரம் ஒரு தப்பு பண்ணிச்சு. நான் முதல்லயே சொன்னேன், காப்பத்து முதல்வராக இவரை வைத்துக் கொண்டு நடந்தால் தேர்தல் ஒழுங்கா நடக்காது, டைரக்டா எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்தணும்னு நம்ம சொன்னது சரிங்கக்கூடியதுக்கு இது மேலும் ஒரு சாட்சியாக நான் பார்க்கிறேன். செயின்ட் பிரான்சிஸ் சேவியரை குறித்து அவதூறாக பேசியதாக கூறி கௌதம் கட்டார் அப்படிங்கிறவரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். யார் அதை கைது செய்திருக்காங்க அப்படின்னா, கோவா போலீஸினுடைய வேண்டுகோள்படி இமாச்சல பிரதேசத்தில் வச்சு இமாச்சல பிரதேசனுடைய போலீஸ் அதிகாரிகள் வந்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர் வந்து ஒரு வலதுசாரி பேச்சாளர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர் வந்து சனாதன் மகாசபா அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிறுவி அதையும் நடத்தி வருகிறார். இவர் வந்து வெயிலில் வெளிவர முடியாதபடி ஏற்கனவே வாரண்ட் பிறப்பித்து இவர் 2-3 நாளாக தேடிட்டு இருந்தாங்க. இவர் அங்கே இருக்கார்கள் தெரிஞ்சோடனே இப்போ அங்கே சென்று வரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எனக்கு இதில் 2-3 விஷயங்கள் இதில் பிடிபடாததாக இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இவருக்கு மேலே இப்போ வந்து வழக்கு வந்து கோவாவில் போடப்பட்டு இருக்கிறது. அப்போ கோவாவில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி. நான் அந்த பாயிண்ட்டுக்கு 2வது வரேன். ஆனால் இப்போ இவருக்கு கோவா போலீஸ் போட்ட கேஸில் இவர் எங்க கைது செய்யப்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் கைது செய்யப்படுகிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் இப்ப எந்த கட்சி ஆட்சி இருக்கு? அப்ப ஹிமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ். அப்ப இந்த ஆள் ஏன் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு போறாரு? அப்படி வரும்போது இப்போ இவர் மேலேயே நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகமானது ஏற்படுகிறது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்க வைத்து காங்கிரஸ் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்னு ஒரு அரசியல் செய்வதற்காக இந்த மாதிரி ஏதாவது செட்டப் நடந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் அது உறுதின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரை பத்தி எனக்கு தெரியாது. தெரியாம நம்ம வந்து அவரை பத்தி நம்ம வந்து திறனாய்வு பண்ண கூடாது. ஆனா காங்கிரஸ் அவரை பயன்படுத்தி இருக்குமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. 2வது, ஏன் கோவா அரசாங்கம் இதுக்காக வேண்டி கேஸ் போடணும்? அப்ப பாஜகவுக்குள்ள அரசின் இந்த செயல்பாட்டில் எனக்கு திருப்தி இல்லை. சேவியர் என்ன உயிரோடு வச்சு கொளுத்தக்கூடிய இன்குவிசிஷன் கோவாவுக்கு வரணும்னு சொல்லி சேவியர் லெட்டர் எழுதினானா இல்லையா? முதல் கேள்வி, எழுதினாரா இல்லையா? எழுதியிருக்கார். இந்த நாட்டில் இந்த நாட்டு மக்களால் அவர்கள் கையால் அவருக்கு இந்து கோவில்கள் உடைக்கப்படும் போது நான் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். எழுதினாரா இல்லையா? ஆமா, சொல்லியிருக்கார். அப்புறம் இந்த நாட்டுல பிராமணன் ஒரு சமுதாயம் இருக்கு, இவனுக்கு மட்டும் இல்லாம இருந்திருந்தா அந்த நாட்டையே நான் மதம் மாற்றி இருப்பேன், சொன்னாரா இல்லையா? சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட உண்மைகளை சொன்னா கேஸ் போடுறதுன்னா என்ன நியாயம்? அப்ப பாவிகளேன்னு சர்ச்சில் டெய்லி எங்களை கூப்பிடுறானேடா, அப்ப அவனு மேல என்னடா கேஸ் போட்டிருக்கே இதுவரை அந்த நாட்டுல? வரலாற்றில் இவன் செய்த விஷயத்தை சொன்னால் கேசா? ஏன்னா இவன் டெய்லியாக he is abusing me. என்ன பார்த்து பாவின்னு சொல்றதுக்கு இவன் யாரு? அப்ப அதெல்லாம் இந்த கோவா போலீஸுக்கு கண்ணுல தெரியலையா? அப்ப கிறிஸ்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக பாஜக அரசு இந்த கேஸ போட்டுதாங்கிற அடுத்த கேள்வி நமக்கு வருது இல்ல? இப்ப பாருங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்குவானா? எதுக்குடா வாங்குறேன்னா, இந்த நாட்டுக்கு சேவை செய்வதற்காக வாங்குகிறேன். அப்போ சரி, சேவை செய்வதற்கு நீ வாங்கின அந்த பணம் அதுக்குத்தான் நீ செலவு பண்ணினியான்னு சொல்லி நீ கணக்கு காட்டுடா அப்படின்னு அரசாங்கம் கேட்டாச்சுன்னா அந்த சட்டத்தை நாங்கள் ஏற்க முடியாதுங்கிறோம். என்னடா இது நியாயம்? இப்ப நான் கேட்கிறேன், உன் சர்ச்சில் வேலை பார்க்குற ஒரு வாத்தி உங்க கிறிஸ்துவ டயசிஸ் பள்ளிக்கூடத்துல இருந்து கொஞ்சம் பைசா வாங்குறாரு, அவர் செலவு பண்ணிட்டு கணக்கு கொடுக்கல, நீ விடுவியா? பாதிரியாருக்கு வேண்டப்பட்டவர்னா விடுவீங்க, அது வேற, அது ஊழல் கதை. மற்றபடி உங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல நீங்க விடுவீங்க மாட்டாங்க. சரி, பணம் வாங்கிட்டே, பணம் வாங்கி வேற ஒரு நோக்கத்துக்கு அந்த பணத்தை செலவு பண்றீங்க, அப்ப என்ன பண்ணும்? தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா?
அதை செய்யணும்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா அந்த சட்டத்துக்கு எதிர்க்கிறான். இப்படி ஒரு சட்டத்தை பாஜக அரசு கொண்டு வந்தது. இந்த கேரளாவில் எலெக்ஷன் வந்ததுன்னு இந்த கிறிஸ்தவ பயிலுக்கு சொன்னான்னு அந்த சட்டத்தை இவங்க நடைமுறைப்படுத்தலை. அப்ப கிறிஸ்தவ ஓட்டுக்கு பாஜக அரசு பணிந்தது. இப்ப இந்த கேஸ் போட்டது ஏன் தப்புங்கிறதுக்கு நான் காரணம் சொல்றேன். அதே மாதிரி ஜேபி நட்டா பிஜேபி தலைவராக இருக்கும்போது அவர் கேரளா பக்கம் போய் சில பாதிரியார்கள்லாம் போய் பார்த்து எடுத்து எல்லாம் இது பண்ணாங்க. அந்த நேரத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறான், மதம் மாறியவர்களுக்கு, மதம் மாறிய பட்டியலினத்தவருக்கு நீங்க பட்டியலினத்தவருக்கான சலுகையை கொடுக்க வேண்டும், இடஒதுக்கீடு சலுகை இதெல்லாம் கொடுக்கணும், அதை பரிசீலிப்போங்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனலி அது தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் பல தரம் சொல்லியாச்சு. அடிப்படையிலேயே இது முடியாத விஷயம். இதை கண்டிப்பதுங்கக்கூடியது பிஜேபியை சார்ந்த அமைப்புகள் பலகாலமாக இந்த விஷயத்துக்காக போராடி வருகிறார்கள். அப்ப அங்க டூர் பண்ணும்போது பரிசீலிக்கிறோம்னு சொல்லியாச்சுன்னா இது நீங்க ஓட்டுக்காக நீங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போவீங்கன்னு காட்டுறது தானே இது. சரி, பரிசீலிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உடனே பரிசீலிப்பதற்காக ஒரு கமிட்டியை போட்டாங்க. யாரு தலைமையில போட்டாங்க? நீதியரசர் பாலகிருஷ்ணன் தலைமையில போட்டா. அவர் கேரளாவை சார்ந்தவர். இப்ப கான்ஸ்டிடியூஷனலி தப்புன்னு தெரியும். அப்புறம் இந்த கமிட்டி அமைப்பதற்கு நீங்க ஏன் ஒரு ஸ்கோப் கொடுக்குறீங்க? அப்ப இதெல்லாம் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, ஓட்டு என்று வந்தால் ஒட்டகமும் வாயை திறக்கும் அப்படின்னு ஒரு பழமொழிக்கு எந்த கட்சியும் இந்த நாட்டில் விதிவிலக்கு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அதனால முதல்ல 2 விஷயம் பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி, ஏன்னா இவருங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷுக்கு தப்பி போனது. ஹிமாச்சலில் அங்கே உள்ள போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணதுன்னு வரும்போது இவர் உன்னைக்குமே வலதுசாரி தானா, இல்லைன்னா இந்த வலதுசாரியை காங்கிரஸ் எதுக்காவது பயன்படுத்தியதா, அது முதல்ல பார்க்க வேண்டியது. அப்படியே காங்கிரஸை பயன்படுத்தி இருந்தாலும் அவர் என்னத்தை தப்பா சொல்லிட்டார்? அப்ப என் சேவையரை பத்தி பேசவே கூடாதா? அவர் இதைத்தானே எழுதியிருக்காரு. அவர் இதை எழுதியிருக்கிறத சொன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே நேரத்துல பள்ளிக்கூட பாட புஸ்தகத்துல வர நீங்க பொய்ய எழுதுறீங்களே, அப்பெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்க? அதனால இது பாஜக அரசின் இந்த மாதிரி வழக்கு போட்டது என்பது உண்மைக்குமே ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இன்னும் சொல்ல போயாச்சுன்னா, இது வேற காங்கிரஸோ வேற ஏதாவது கட்சி இவரை பயன்படுத்தி இருக்கிறதா என்பதை பார்த்து, அப்படி இருக்குமே ஆனால் மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு இவர் பயன்படுத்தப்பட்டாருங்கக்கூடிய வழக்கும் அந்த கட்சிக்கு மேலே இவங்க போடணும். அப்படி போட்டாச்சுன்னா இது ஒரு நியாயமான விஷயமாக நான் பார்க்கிறேன். தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் அர்த்த சாஸ்திரம், மனுஸ்மிருதி, பாரதிய பண்பாடு குறித்த பாடங்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கூறியிருக்கிறார். அவர் சொல்லும்போது என்ன சொல்றார், இன்னைக்கு இந்த தேசிய சட்ட பல்கலைக்கழகம் என்பது பெரிய அறிவாற்றல்கள், அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய இல்லை மேம்பட்ட திறன்களை உருவாக்கக்கூடிய நிறுவனமாக இன்னைக்கு இருக்கலாம், பலரை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விரைவாக உருவாக்குனதுக்கு அப்புறம் அவர்கள் அனைவருமே பின்னாடி ஒரு பணத்துக்கு பின்னாடியோ ஒரு மிஷின் மாதிரியான ஒரு இதையோ தான் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகிறார்கள். ஆனால் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் மற்றும் இந்த கருத்தியல், இந்த கோட்பாடுகள், இவை எதுவுமே அவர்களோட அந்த பிணைப்பு எதுவுமே அவர்களுக்கு அதில் இல்லாமல் போய்விடுகிறது. அந்த சங்கிலி என்பது அருந்து விடுகிறது. அதனால இவைகளை குறித்த ஒரு மனுஸ்மிருதி, அர்த்த சாஸ்திரம் போன்ற பாடங்கள், பாரதிய பண்பாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் இந்த பாடங்களில் சேர்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கிடையில் ஒரு பிணைப்பு இருக்கும். இந்த ஒரு அவர்கள் நாளை நீதிபதியாக வரும் பொழுது அதற்கான அந்த ஒரு கலாச்சாரத்தினோடு இணைந்த ஒரு தீர்ப்புகளை கொடுப்பதற்கு இது ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயம், இன்னைக்கு காலத்துக்கு தேவையான ஒரு விஷயம். இதை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. எப்படி இவனுக்கு இந்த பண்பாட்டை அழிக்கிறது, அதாவது நம்ம நாட்டின் இயல்பான நியாய தர்மங்களை அழிப்பது, இது எப்படி இவனுக்கு அஜெண்டாவா பண்றாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் இதை பண்ண முடியும். இப்ப
இந்த சூனா வெங்கடேசன் ஒருத்தர் ஆமா இந்த மதுரையில எம்பியா இருக்காரு. அவரு இடையில ஏதோ ஒரு புத்தகத்தை ஏதோ ஒரு தொடர் எழுதினாரா, அப்புறம் ஏதோ ஒரு நாவலா வெளிவந்துருச்சு, அந்த பேர் மறந்து போனேன். நீங்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டோட மூவேந்தர்களை வந்து கொச்சைப்படுத்துறது தான் அந்த புத்தகத்துல அதிகமான செய்திகள் அப்படித்தான் வந்திருக்கு. அதே மாதிரி நான் எனக்குள்ள சின்ன வயசுகள்ல சில கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் பழக்கம் உண்டு. அப்ப அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, முல்லைக்காக தேரை கொடுத்தானா பாரி, மனுஷன் சாப்பிடாம கஷ்டப்படுற நாள்ல தேர் ஒரு முல்லை செடி வளர்றதுக்கு தேவையா, இதெல்லாம் நியாயம் தர்மம்னு சொல்றீங்களே அப்படின்னு அந்த காலத்துல நம்மள்கிட்ட பேசினவர்கள் உண்டு. ஒரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ இதே உரிமை இங்கு இருக்கக்கூடிய ஒரு விலங்குகளுக்கும் செடி கொடிகளுக்கும் உண்டு. பரஸ்பரம் இவைகளை பேணி காப்பது மனிதனின் கடமை. அதனாலதான் நம்ம நாட்டுல பஞ்சமகா பூதங்கள்னு வச்சிருந்தாங்க. நரயஜ்யம், பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம், பூத யஜ்யம்னு வரிசையா வச்சிருந்தாங்க. அப்ப இந்த அடிப்படையில் நமக்குள்ள வாழ்வியல் இருக்கும்போது இந்த நாட்டுல டெவலப்மெண்ட் எக்விட்டபிளா இருந்தது. கரிகாலன் ஒரு கதையை நம்ம படிச்சிருப்போம். இப்ப பள்ளிக்கூடத்துல இருக்கான்னு தெரியல. நான் பள்ளிக்கூடத்துக்கு போன காலத்துல, சாரி படிச்சேன்னு சொன்ன தப்பு, ஏன்னா இதை என் கூட பள்ளிக்கூடத்துக்கு வந்தவனோ வாத்தியாரோ பார்த்தா நீ எங்கடா படிச்சேன்னு கேட்டுப்படுவாங்க. அதனால நான் பள்ளிக்கூடத்துக்குள்ள போன காலங்கள். அப்ப கூட இந்த கரிகாலனுக்குள்ள ஒரு கதை வரும். என்னடா அப்படின்னா, ஒருத்தர் ஒரு இடத்த இன்னொருத்தருக்கு வித்துப்பிடுவாரு. வித்துப்பிட்ட உடனே அதை தோண்டினோன்னா அதுல செல்வம் நிறைய வந்துடும். எப்ப நான் உங்ககிட்ட இருந்து விலைக்கு வாங்கினேன் இந்த இடத்த, அவன் இது அதுக்கு உள்ள இருக்கு, அதனால இது உனக்கு தான் சொந்தம். அவன் இல்ல, நான் தான் இந்த இடத்த உனக்கு வித்துட்டேனே, அப்ப அதுல இருக்கிறது எல்லாமே உனக்கு தான் சொந்தம். ரெண்டு பேரும் எப்படி ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இப்படி ஒரு சமுதாயம் எப்படி இருந்தது, அதுக்கு கரிகாலன் நீதி சொல்றதுன்னு நம்ம அதுக்குள்ள நான் போக விரும்பல. அப்ப சாதாரண மக்களுக்குள்ள மனநிலையே தர்மத்தையும் நியாயத்தையும் சார்ந்திருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் வளரும் போது இவன் அர்த்த சாஸ்திரத்தையும் மனுஸ்மிருதியையும் இந்த மாதிரியான விஷயங்களை படித்து வளர்ந்த காரணத்தினால் எதை போற்றியது. அதனாலதான் சோழனுக்கு என்ன சோழன் நாங்க, மனு நீதி சோழன் தான். பையனை தேர்கால போட்டான். அப்படி ஒரு நியாயஸ்தனாக இருந்ததற்காக அவனுக்கு மனுநீதி சோழன். அது சிலவனுக்கு பிடிக்கல. நீங்க இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் பாருங்க, ஒரு செலவு வச்சிருப்பான், அதுல சமநீதி சோழன் எழுதியிருப்பான். ஏன்னா மனு நீதினா இவங்களுக்கு பிடிக்காதான், ஏன்னா இவங்களுக்கு மனுவுக்கு ஆகாதான். நியாயம் தானே. ஸ்டாலின் என்ற தன் பையனுக்காக வையண்ணா கோபாலசாமி என்பவரை ஓரங்கட்டியது அது கருணாநிதி செய்தார். அதனால அவருக்குள்ள மாநிலத்துல ஒரு பசுவுக்கு நீதி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் பையனை தேர்காலில் போட்டவனுக்குள்ள பேரை எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க. கான்ட்ராஸ்டிங் ரெண்டும். அப்ப தமிழின் அடையாளமாக இவர்கள் எல்லாம் ஆகிவிட்டார்கள். மனுநீதி சோழன் போட்டு, அதனால அவன் பேரையே மாத்தி போட்டான். நல்ல ஹாலினி, உதயநிதி, இன்பநிதி எல்லாம் ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா வையண்ணா கோபாலசாமியை காருக்கு கீழே போட்டு கருணாநிதி வண்டி ஓட்டுற மாதிரி செலவு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நியாய தர்மத்துக்கு எது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்? இப்ப அந்த மாதிரியான சாஸ்திரங்கள் இருந்த காலத்துல என்ன கேள்வி இருந்தது அப்படின்னா, நான் சட்டத்தோடு ரைட் சைடுல இருக்கேனா ராங் சைடுல இருக்கேனான்னு கேட்கல. நான் தர்மத்தோடு ரைட் சைடுல இருக்கேனா ராங் சைடுல இருக்கேனான்னு. இங்க பெரிய ஜட்ஜுங்கிறது என் மனசாட்சி. என் மனசாட்சியும் கூட எனக்கு அடுத்த ஜட்ஜு யாரு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம ஒரு பாவத்தை பண்ணினேன்னா அடுத்தது என் தலைமுறைக்கு அது போய் சேருமே. நான் ஒரு தப்பு பண்ணியாச்சுன்னா அது என் குடும்பத்தையும் என் சமுதாயத்தையும் அது பாதிக்குமே. அப்ப இந்த மாதிரியான கோட்பாடுகளை சமுதாயம் ஏற்றுக்கொண்டதுனால அவன் போலீஸ்காரனும் சிசிடிவியும் இருக்கா, செல்போன் டவர் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தவன் நியாயமானவனா இல்லை. இந்த ராமஜெயம் கொலை வழக்கு என்ன பிரச்சனை, எந்த செல் டவர்லையும் கண்டுபிடிக்க முடியாத அளவு பண்ணிவிட்டான். வெட்டி கொண்டவனுக்கு உள்ள விஷயத்தையும் கூட
நான் சட்டத்துல மாட்டிக்கப்படாது. மற்றபடி நான் பண்ணினதை பத்தி தப்பு இல்லை. அதான் அடிக்கடி ஆசிரியர் சோ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவார். யாரான்னு தப்பு பண்ற மாட்டிக்காம தப்பு பண்றவன் தான் இன்னைக்கு அரசியலத்துல புத்திசாலிம்பார் அவர் அடிக்கடி. இதுதான் இன்றைய சட்டத்தினால் கொண்டு வரப்பட்டது. நீதியரசர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த அர்த்த சாஸ்திரமோ இல்லைன்னா இந்த பாக்கி இதுகளோ அது ஒரு பெரிய ஜட்ஜாக தனது மனசாட்சியை மாற்றுகிறது. அப்ப வரும்போது இப்ப பாருங்க, பல வக்கீல்கள் ஊரை மட்டும் வெடிச்சு ஒழிச்ச பயங்கரவாதிக்கு ஆர்கியூ பண்றவங்க, தேச துரோகத்துக்காக வேண்டி கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்றவன் என்ன சொல்றான்? I am doing my duty as a lawyer. இப்போ நம்மளோட அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, what is your duty as a citizen of this country? ஒரு கேள்வி வரும்ல. நிச்சயமாக. அப்ப நான் இந்த நாட்டின் பிரஜைங்கிறத நான் மறந்துடுறேன், நான் வக்கீலுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன். அதே நேரத்துல இந்த நாடு கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட்டை நான் வாங்கிக்கிறேன், அதை வச்சு நான் கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். அப்ப எனக்கு சம்பாதிப்பதற்கு இந்த நாடு வேண்டும். ஆனால் இந்த நாட்டை அழிக்கக்கூடியவன் காசு கொடுத்தாலும் நான் வேற ஒரு நியாயத்தை சொல்லுவேன். இந்த மாதிரியான நிலைகளை மாற்றணும் அப்படின்னு சொன்னா தர்ம நியாயம் மனசுல இருக்கணும். இன்னித்த நீதியரசர்களுக்குள்ள பேச்சு இங்கக்கூடியது நமக்கு அதை உணர்த்துகிறது. நீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மருந்துன்னு அதிகாரமே உள்ளவர் எழுதியிருக்காரு. ஏன்னா நம்ம நாட்டில் சில விஷயங்கள், வித்யை அதாவது படிப்பு, உணவு, மருந்து, இதை மூணையும் காசுக்கு விற்கக்கூடாது. இந்த நாட்டோட தர்மம். ஆனா இன்னைக்கு படிப்பு தான் பெரிய பிஸ்னஸ். மருந்து கேட்கவே வேண்டாம். ஒன்றும் இல்லைங்க, நான் இதை ஓட்டு போட்டிருக்கேன், தெரியாதனமா எனக்கு கதவுல எங்கேயாவது என் கை இப்போ மாட்டிக்கிட்டு இந்த இடம் எனக்கு வலிக்கிறதுன்னு நான் போனேன்னா, நான் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்தாச்சுன்னு, அதை பாருங்க, இந்த கருப்பா வந்தது இது உள்ள இருந்து அது ஏதோ எலும்பு தான் வெளியிலேயே வந்திருக்கு, இதுக்கு 50 ஸ்கேனடுன்னு நமக்கு எழுதி வச்சிடும். அந்த அளவு இட் இஸ் கமர்ஷியலைஸ்ட். அப்ப சமுதாய இப்ப சாப்பாடு, அதுலயே இப்ப என்னெல்லாமோ எண்ணெயை போடுறாங்க, என்னெல்லாமோ கலப்படம் நடக்கிறதுங்கிறாங்க. அப்ப எது எதெல்லாம் பாவம் என்று நாம் நினைத்தோமோ இன்னைக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்க பணமாக்க தொடங்கிட்டீங்க. அப்ப இந்த எண்ணத்தில் நீ ஒரு சட்டத்தை எழுதுன, நீ எப்படி எழுதுவ? அப்ப நீ இதெல்லாம் படிச்சீங்கன்னா, மனுஷனுக்கு சாப்பாட்டுல கலப்படம் பண்ணக்கூடாது, மருந்தை வச்சு வித்து உயிரை பணயமா வச்சு சம்பாதிக்காத, கல்வி ஒருத்தனுக்கு உள்ள எஜுகேஷன் ரியலைசேஷன் இருக்கார் சுவாமி விவேகானந்தர். அந்த மாதிரியான கல்வியை கொடு, கல்வியை விற்காதே. இப்ப இந்த எண்ணத்தில் நான் சட்டம் எழுதணும் அப்படின்னு சொன்னா, நான் இந்த வழியில எல்லாம் வந்திருக்கணும். அப்ப இந்த நாட்டின் அடிப்படை பண்பாடு போயிடுச்சுன்னா, இன்னைக்கு நமக்கு பல விஷயங்கள்ல சீமானோட உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனா எல்லாவனுக்கும் கல்வியை கண்டிப்பா கொடுன்னு இப்ப அவர் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே சீமான். எல்லாவனுக்கும் மருத்துவத்தை கொடு அப்படின்னு செய்வாராங்கிறது ரெண்டாவது சொல்கிறார். இந்த சிந்தனை எங்க கூடியதுன்னு, இந்த மண்ணின் சிந்தனை இது இந்த அர்த்த சாஸ்திரத்திலையும் மனுசுங்கத்திலையும் தானே இது இருக்கு. அதனால இந்த மண்ணின் மாண்பை ஒட்டித்தான் இந்த நாட்டின் சட்டம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தா தான் இந்த நாட்டை நம்மால் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த நாட்டை விலைக்கு வித்துட்டு போயிடுவோம். நீ பாருங்க, இன்னைக்கு இந்த கேஜ்ரிவால்னு ஒரு ஆள் கேஸ் ஹைகோர்ட்ல வந்திருக்கு. இந்த ஜட்ஜி விசாரிக்கப்படாது. ஏன் விசாரிக்கப்படாது? இவங்க பசங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்கேயோ லாயரா இருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்னையா சம்பந்தம்? இந்த தொடர்பான கேஸ்ல முன்னாடி நம்ம ஆஜரா இருக்காங்களா இல்லையா, அப்படித்தானே பார்க்கணும். நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதனால வேணாம். உடனே இப்ப என்ன, அந்த கேஸ்லயே நான் ஆஜராக மாட்டேன், அவங்க என்ன தீர்ப்பு வேண்டும் என்றாலும் கொடுக்கட்டும், நான் சுப்ரீம் கோர்ட்ல போய் பார்த்துக்கிறேன். இப்படிப்பட்ட தருதலைகள் எல்லாம்
இன்னைக்கு இந்த நாட்டில் ஒரு முதல்வராக கூட இருந்திருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியின் தலைவர்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஏன் வருது? ஏன்னா இந்த சட்டங்கள்ல இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த ஓட்ட உடசல்கள் எல்லாம் இவைகள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ மனசாட்சியை வைத்து நீ நடந்து கொள் என்பதை விட என்ன இன்னொருத்தம் பிடிக்காம இருக்கிற மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிற சிந்தனையை மாற்றுவனும். அந்த மாற்றம் வர வேண்டும்னு சொன்னா இந்த அடிப்படை என்பது ஒவ்வொரு இந்த நாட்டின் பிரஜைக்கும் தெரிந்தாக வேண்டும். அப்படி தெரிஞ்சிருந்தா அவன் இந்த நாட்டோட சட்டம் எப்படி இருக்கணும்னு அவன் நினைப்பான்னு இந்த மாதிரி இருக்கணும்னு நினைப்பான். ராகுல் காந்தி கிழிச்சு போடுற மாதிரி மாத்துற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது சட்டங்கள். ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல 1 கிலோமீட்டர் உள்ள போய் மைனிங் பண்ணிக்கோ, கல்லை உடைச்சு மலையை மொத்தமா தூக்கிட்டு போ, அப்பக்கு சட்டம் எழுதப்படாது. ஏன்னா முன்னைக்கு தேர் கொடுத்த பாரியை இவன் முன்னோர்களை ஏற்றிருந்தா அந்த மாதிரி ஒரு சட்டம் எழுத மாட்டான்ல. அந்த பண்பை நீங்க போதிக்கணும். இதுதான் அந்த இதுக்குள்ள ஒரு மெசேஜாக நான் பார்க்கிறேன். வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு செய்தி கூட நான் இன்னைக்கு வரும்போது பார்த்தேன். அப்படின்னா என்னன்னா, முன்னாடி ஆங்கிலம் கட்டாய மொழியாக இருந்த ஆங்கிலம் இன்று இப்போ புதிய கல்விக் கொள்கையில இது கட்டாய மொழி ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ், உனக்கு வேணும்னா படிச்சுக்கோங்கிற மாதிரி மாற்றப்பட்டு இருக்கிறது. இது உண்மைக்குமே தாய்மொழி கல்விக்கு இது ஒரு உத்வேகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்திய தன்மையுடன், பாரதிய தன்மையுடன் பாரத நாடு கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி அரசுக்கு நமது பாராட்டுக்களை நம்ம இதனால தெரிவிக்கணும். நீங்க இந்த ஜட்ஜெல்லாம் இப்படி பேசுறாங்க அப்படின்னா இந்த எக்கோ சிஸ்டம் இந்த நாட்டுக்கான எக்கோ சிஸ்டமா இருக்கிறதுனால பேசுறாங்க, இல்லைன்னா பேசியிருக்க முடியுமா? அதனால மத்திய அரசையும் நாம் பாராட்ட வேண்டும். வங்கதேசத்துல மீண்டும் ஒரு ஹிந்து அடித்து கொல்லப்பட்டு மரத்துல தொங்க விடப்பட்டிருக்க. யாருன்னு பார்த்தா ஒரு கோவில் பூசாரி. எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம்னா சட்டோகிராம் மாவட்டத்துல போசாரி அப்படிங்கிற இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அவர் பேர் நயன் சாது அப்படின்னு சொல்றாங்க. 2 நாட்களாக அவர் வீட்டுக்கு வரல, அவர் காணோம் அப்படின்னு தேடப்பட்டு வந்த நிலையில இன்னைக்கு அவர் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மரத்துல கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறார், அடித்து கொல்லப்பட்டு அப்படிங்கக்கூடிய செய்தி கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இந்த யூனஸ் ஆட்சி இருந்த பொழுது தொடர்ச்சியாக இந்த போன்ற சம்பவங்கள் நடந்து வந்ததை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் இந்த மாதிரியான செய்திகள் வரவில்லை. என்ன நடந்ததுன்னு தெரியாது, செய்திகள் வராமல் இருந்தது. இப்போ மீண்டும் இந்த செய்தி வருவது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், யூனிஸ் ஆட்சி என்பது திட்டமிட்டு அமெரிக்கா அங்கே ஒரு பயங்கரவாத ஒரு சென்டராக நமக்குள்ள, அதாவது இந்தியாவை சூழணும், இந்தியாவுக்கு எல்லா இடத்துல இருந்தும் பிரச்சனையை ஏற்படுத்தணும். அந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் சீனா, இந்த பக்கம் ஸ்ரீலங்காலையும் இதே வேலையை செய்தாங்க, மாலத்தீவிலும் இந்த வேலையை அவர் செய்தார்கள். அப்புறம் வங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதற்காக, ஏன்னா யூனிஸ் ஆட்சியில் தான் அது அவ்வளவும் நடந்தது. அந்த நேரத்தில் தான் அந்த ஜமாத்தே ஹிந்தும் பலப்பட்டது, எல்லா இடத்துலையும் பெரும் வன்முறைகள் நடந்தது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்த உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த துலுக்கன், இந்த மிஷனரி கிறிஸ்தவன், நம்ம ஊர்ல இருக்கிற இந்த திராவிட குஞ்சு, இதெல்லாம் பத்தி நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் பேட்ரனேஜ் இல்லைன்னா இதுக்கு எதுவுமே வேலை செய்யாது, இதுக்கெல்லாம் ஒடுங்கி கிடக்கும். ஸோ அப்போ கவர்மெண்ட் பேட்ரனேஜ் இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்தார்கள். இப்போ கொஞ்ச நாளா நின்று போய் இப்போ இது திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு 3-4 விஷயங்களை இப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். என்ன ஞாபகப்படுத்திக்கணும்? இப்போ வளைகுடா யுத்தம் நடக்குது. இப்போ வளைகுடா யுத்தத்தை வச்சு இப்போ அங்கங்க பல இடங்கள்ல முஸ்லீம்களுக்கு எதிராக உலகமே இருக்கிறதுன்னு ஒரு பிரச்சாரம் நடக்குது. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவன் குண்டு போடுறதும் துலுக்கம் மேல, இன்னொரு துலுக்க நாட்டுல இருந்து அவன் இந்த ஈரான் மேலேயும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வெளியில என்ன பிரச்சனைன்னா, இப்போ பிரச்சாரம் என்னடானா, பாத்தியா துலுக்கனை எல்லாரும் சேர்ந்து அடிச்சு விட்டான், யூதான் அடிச்சு விட்டான். ஏன்டா யூதான் அடிச்சதையும் கூட நீங்க அதிகம் அடிச்சது யுஏயும் சவுதியையும் கத்தாரையும் தானே நீங்க அதிகம் அடிச்சு விட்டுருக்கீங்க. அதனால இதை அடிச்சதே இவனுங்க தான். ஆனா இப்படி ஒரு பிரச்சாரம் ஒரு பக்கம். இதோட நம்ம 2வதா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், இது 3ஐயும் இணைத்து ஒரு தனி கிறிஸ்தவ நாடு உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஷேக் ஹசீனா பிரசிடண்டா இருக்கும்போது பேசினாங்க.
அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்தியாவுக்குள்ள ஒரு அமெரிக்காக்காரரும் ஒரு 5-6 யுக்ரைனியனும் இப்போ கைது செய்யப்பட்டார்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிசோரம் மாவட்டத்தில் இருந்து மியான்மர் பகுதிக்கு போயிட்டு வந்ததாக ஒரு செய்தி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த சம்பவத்தை ஒட்டி பார்த்தோம்னா நீங்கள் அவங்க போய் இந்த ட்ரோன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து வந்திருக்கிறார்கள்ங்கிற மாதிரியான செய்தியெல்லாம் வந்தது. அப்போ திருப்பி இந்த நாட்டோட வடகிழக்கு பங்களாதேஷ் மியான்மர் பார்டர்ல வேற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். இப்ப இந்த கைது நடவடிக்கை நடந்தது. இந்த அமெரிக்காக்காரனெல்லாம் கைது பண்ண உடனே மறுபடி மணிப்பூர்ல கலவரம் ஆரம்பிச்சு. அப்போ இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அமைதியா இருக்கக்கூடிய வங்கதேசத்துல மீண்டும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும். அங்க பிரச்சனையை ஏற்படுத்தும் போது இங்க மணிப்பூர்ல அடுத்த பிரச்சனை வரணும். ஏற்கனவே மிசோராமுக்குள்ள சிஎம்ஆ இருக்கக்கூடியவர் நாங்க நம்மளாம் ஒரு தனி இனம், நம்மளை நாடுகள் பிரிக்காதுன்னு அமெரிக்காவில் போய் பேசினது. இதெல்லாம் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த படுகொலை என்பது மீண்டும் ஒரு மதக்கலவரத்தை தூண்டி வங்கதேசத்துல இந்துக்களுக்கு எதிரான ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தணும். அதோட ரிப்பர்கர்ஷன் இந்தியாவுக்குள்ள வரணும். அடுத்தது நீங்க இன்னொரு விஷயத்துல பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா துணுக்க ஓட்டுகள் மொத்தமா மம்தா பானர்ஜிக்கு விழணும். இப்ப அடுத்த கட்ட போலிங் வந்துச்சு. முதல் கட்ட போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. முதல் கட்டத்துல இருக்கிற 152 சீட்டுங்க கூடியது பிஜேபி டாமினண்டா இருக்கக்கூடிய இடம். இதுக்கு மேல வரக்கூடிய 140 சில்லற சீட்டுங்க கூடியது பிஜேபி கொஞ்சம் பலவீனமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அப்ப இந்த நேரத்துல ஒரு பிரச்சனையை எப்படி ஏற்படுத்துறது? ஒரு போலரைசேஷன். அது மட்டும் இல்லாம பயப்படுத்தக்கூடிய விஷயம், அதாவது மிரட்டுற மாதிரியான விஷயங்கள். இதை செய்வதற்கு இந்த படுகொலையை எப்படி பயன்படுத்தலாங்கக்கூடிய திட்டமும் இதற்கு பின்னாடி இருக்கு. அதனால இன்னைக்கு வங்கதேசத்தில் நடந்த இந்த படுகொலை என்பது ஒரு லார்ஜர் ஹிந்து மேசக்கருக்காக விடப்படக்கூடிய ஒரு முதல் அறிகுறியாக நான் பார்க்கிறேன். வழக்கம் போல இதுக்கும் ஹிந்துக்கள் அமைதியாக இருக்காங்க. நம்ம நாடும் வழக்கம் போல இதுக்கு அமைதியாக இருக்குங்கக்கூடியது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடியது. அட்லீஸ்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியிலிருந்து பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றின ஒரு அழுத்தத்தை இந்திய அரசு கொடுக்கும் என்று நம்புகிறேன். கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, ஏன்னா நம்ம பேப்பரில் பார்க்கல. அப்படியே கொடுத்துருந்தா கூட பேப்பரில் வராமல் பார்த்துக்கிட்டாங்களாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுவும் நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது, ஒரு ஹிந்து உயிர் போயாச்சுன்னா அதுக்கு ஒரு மரியாதையும் இல்லை இந்த நாட்டில் எங்கக்கூடியது இப்போ ரொம்ப சகஜமாகி கொண்டிருக்கிறது. இது உண்மைக்கும் இது ஒரு வருந்தத்தக்க விஷயம். இந்த வன்முறை தொடருமானால் இந்திய அரசு 1971 மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும்னு நான் நினைக்கிறேன். ட்ரம்ப் பங்கேற்ற ஒரு விருந்து நிகழ்ச்சியில துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. ட்ரம்ப் அதுல இருந்து உயிர் தப்பி இருக்கிறார் அப்படிங்கிறத பாக்குறோம். அதாவது ஒரு ஆசிரியர் கோல் தாமஸ் ஆலன் அப்படிங்கிறவர் தான் இவரை இந்த துப்பாக்கி சூடை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு. அவரை கைதும் செய்திருக்கிறார்கள். ஏன்னா வருஷம் இந்த வாஷிங்டன்ல இவங்க ஒரு விருந்து நிகழ்ச்சி நடத்துவது அமெரிக்கா அந்த அரசனுடைய ஒரு சம்பிரதாயமாக அவர் செய்து வருகிறார். அப்படி நடந்த ஒரு விருந்து நிகழ்ச்சியில தான் இது நடந்திருக்கு. அதுல துணை அதிபர் ஜேடி வான்ஸும் கலந்து கொண்டிருக்கிறார். ட்ரம்ப்புடைய மனைவியும் அங்க இருந்திருக்காங்க. இந்த ஆசிரியர் ஒரு 7 முறை ஒரு 7 ரவுண்ட் அதை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு. அதுல ஒரே ஒரு இவருக்கு மட்டும், பாதுகாப்பு அதிகாரிக்கு மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அப்படிங்கிறதும் இதில் அவங்க சொல்கிறாங்க. அவர் பெரிய இன்ஜினியரிங் அந்த மாதிரியான பெரிய ஒரு படிப்பு படித்தவர் என்பதும் அதில் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் எதற்காக அவர் இதை செய்தார் என்பது தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு பின்னாடி எந்த ஒரு பெரிய சதியோ இல்லை ஒரு பெரிய ஒரு கும்பலோ இருப்பதாகவும் தெரியல. தனிநபராகத்தான் அவர் இதை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்திருக்கின்றன. 2 விஷயம் பார்க்கணும். உலகத்திலேயே நாங்கள் தான் பாதுகாப்பிலேயே பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா. முதல்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் இருக்கக்கூடிய அதுவும் அந்த நிகழ்ச்சியிலேயே
இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் வெரி க்ளோஸ் ரேஞ்சுக்கு வர இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அமெரிக்கன் செக்யூரிட்டிங்கக்கூடியது எவ்வளவு மோசமானது, எவ்வளவு அது பலவீனமானதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு பெரிய உதாரணமானது இருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அமெரிக்கா இப்போ இந்த கல்ஃப் வார்ல கூட பார்த்தோம், அமெரிக்கால இருந்து பாகிஸ்தான்ல இருந்து விதவிதமா நம்ம ஊர்ல அடிச்சான், நம்மால் அம்புட்டியும் தடுத்தான். இப்ப கல்ஃப் வார்ல அவன் அடிக்கிறது அம்புட்டும் உள்ள பொட்டு பொட்டுன்னு போய் பலது அங்க விழுந்துகிட்டு இருக்கு. அப்ப இவங்களுக்குள்ள மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் எந்த லட்சணத்துல இருக்கோ அப்ப அதே மாதிரிதான் இதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் இந்தியன் ஆபீசர்ஸ் ஆர் ஃபார் சுப்பீரியர் தான் அமெரிக்கன்ஸ் கூடியதை முதல்ல நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தற்கொலைகள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இவன் இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி இவன் ஒரு மேனிஃபெஸ்டோன்னு ஒண்ணு வெளியிட்டதாகும். அதுல பீடோஃபைலா இருக்கக்கூடியவன் எல்லாம் நான் இதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ கொஞ்சம் எழுதிட்டான். அது எழுதி வச்சுட்டு தான் செத்து போனான் அந்த தாக்குதலுக்கு போனான் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுறாங்க. உடனே இதுக்கு ட்ரம்ப் நான் ஒரு பீடோஃபிலா இல்லை, நான் ஒரு பொம்பளை பொறுக்கி இல்லைன்னு அது அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்து அவர் ஒரு இதை போட்டுட்டு அவர் ட்ரம்புக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் இந்த பையன் எலெக்ஷன்ல கமலா ஹாரிஸுக்கு பணம் கொடுத்தவன், அதனால நான் அன்னைக்கு ஜான் எஃப் கென்னடியை கொன்றது போல் இன்று என்னையும் கொல்ல பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கருணாநிதி ஆயிட்டா அப்படி ட்ரம்ப். ஆமா, ஏற்கனவே சில்வேனியால என்ன கொல்ல பார்த்தாங்க, இன்னும் இங்க கொல்ல பார்த்தாங்க அப்படி இப்படின்னு இப்ப இவரு இத பத்தி ட்ரம்ப் பேச தொடங்கிட்டார். அப்ப நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த வெகு சில மணி நேரங்களுக்குள்ளேயே இதுல எந்த எக்ஸ்டர்னல் ஏஜென்சியோ இல்லைன்னா ஒரு நெட்வொர்க்கோ இந்த இதுல சம்பந்தப்படவில்லைன்னு உடனடியாக ஒரு அறிக்கை வருகிறது. அதுக்கிடையில் நீங்க எப்படி ஒரு விசாரணையை முடித்து அதுக்குள்ள அது இல்லைன்னு முடிவு பண்ண முடியும்? அப்ப இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் போலீஸ்ல இருந்து வருது அப்படின்னா நமக்கு இது ஒரு செட்டப்பாக இருக்குமோங்கிற ஒரு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்துகிறது. ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த ஈரான் வார்னால அவருக்குள்ள பாப்புலாரிட்டி ரொம்ப மோசமாக அடி வாங்கி இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு டுபாக்கூர் ஒரு வேலையை ட்ரம்ப் பார்த்துருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். சரி, அப்படியாத்தான் இருக்கும் நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்த்து இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் இவங்க என்னன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு அர்பன் நக்சல் குரூப். அது உலகத்துல இந்த மாதிரி இந்த அர்பன் நக்சல்கள் பல முயற்சிகளை செய்ததுங்கக்கூடியது அவர்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம்தான். அதனால எதிர்பக்கத்தையும் நம்ப முடியாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. அப்ப இது எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா இப்ப 2 கூட்டத்துக்கு இடையில மாட்டிட்டு இருக்கு. ஒண்ணு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்படி அதை எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா, ஒரு ஃபார் ரைட் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க, நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, ஒரு ஒயிட் சுப்ரீமிஸ்ட். ஒயிட் சுப்ரீமிஸ்ட்ங்கிறதையும் கூட வெள்ளை தொலியை அவர்களுக்குள்ள அதிகாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு குரூப். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பண்பாடு எல்லாத்தையும் சிதைச்சு அவனை நிர்மூலமாக்கி அவனை ஒரு அடிமையாக வைத்துக்கொண்டு அவனுக்குள்ள பண்பை இழக்க செய்து அந்த ஒரு பண்பிழந்து ஒரு திக்கு தெரியாத ஒரு கூட்டத்தை முட்டாள்களாக்கி பதவி சுகத்தை அனுபவிக்கிற கூட்டம் இன்னொன்று. அப்ப 2 குரூப் இருக்கு. 2 குரூப்புமே சுரண்டலும் உறிஞ்சலும் உள்ள குரூப். அதனால இதுல நம்மால இவன் தான் செய்திருப்பானா அவன் தான் செய்திருப்பானான்னு ஒரு ஈஸி கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. ஆனால் ஒரு விஷயத்துல மட்டும் நம்மளால கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. என்ன அப்படின்னா, அமெரிக்கா தான் இந்த மோஸ்ட் சேஃப் நேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அப்படிங்கக்கூடியது கிடையாது என்பது மறுபடி ப்ரூவ் ஆயிருக்கு. அது அவங்க தயாரிக்கக்கூடிய இராணுவ தளவாடகங்களானாலும் அதை இயக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளானாலும் இவங்க எல்லாரும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கள்ட்ட பிச்சை வாங்கணும். யூ ஆர் ஹைலி போலீஸ்ட். எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருக்கீங்க, அதை வச்சிருக்கீங்க, எல்லாவனுக்குள்ள பர்சனல் ரெக்கார்டும் உங்களுக்கு கையில இருக்கு இல்லையா? அவ்வளவு போலீஸ்ட் நேஷன்.
எங்க ஊர்ல அப்படியே, எங்க ஊர்ல எதிர்கட்சியே நாட்டின் எதிரியால செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படி ஒரு நாடு. இதுல அமெரிக்காக்காரன் இருந்து படிச்ச டெமோக்ரஸிய, ஏன்னா நம்ம நாட்டோட இயல்பா ஒரு டெமோக்ரஸி இருக்கு, அதை ஒரு வேலையும் ஏத்துக்க மாட்டான். அமெரிக்காக்காரன் சொன்னதையுமே ஏத்துப்பான். அதை வச்சு இந்த நாட்டில் அவ்வளவு தேச துரோகிகளையும் வளர விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பும் கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த நாட்டை பாதுகாப்பாக நமக்கு பாதுகாப்பு படையினர் வச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம நாட்டின் காவல்துறை எவ்வளவு சுப்பீரியர், நம்ம நாட்டோட இராணுவம் எவ்வளவு சுப்பீரியர், நம்ம நாட்டில் இருக்கிற பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் அந்த உளவுத்துறை அதிகாரிகளும் எந்த அளவு அமெரிக்கன் ஆபீசர்ஸையும் கூட சுப்பீரியர். இந்த ஒரு பெருமித உணர்வு நமக்கு வருவதற்காக இன்னைக்கு இப்படி ஒரு செயலை இயற்கையே நடத்தி இருக்கிறதோ அப்படின்னு நமக்கு நினைக்கத்தான் தோன்றுகிறது. ஸோ அமெரிக்கன் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் அ ஹாலோ சிஸ்டம் அப்படிங்கக்கூடியது இதில் நிரூபணமானதாக நான் பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.